வணக்கம் நட்புக்களே, வெல்கம் டு அச்சயா சமையல். இன்றைக்கி அச்சயா சமையலில் தக்காளியை வச்சு சூப்பராக ஒரு தொக்கு செய்யலாம் வாங்க. அதுக்கு ஆப்பிள் தக்காளி 1/2 கிலோ, நாட்டு தக்காளி 1/4 கிலோ, இஞ்சி ஒரு 75 கிராம், பூண்டு ஒரு 150 கிராம். அதில் 100 கிராம் பூண்டு உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 50 கிராம் பூண்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உரித்து. ஒரு 10 காஷ்மீரி வரமிளகாய் கலருக்கு, காரத்துக்கு 10 வரமிளகாய். தக்காளி 3/4 பாகத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. 1/4 பாகத்தை நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து விழுதாக அரைச்சிக்க போகிறோம். காஷ்மீரி மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதோட 4 துண்டு பட்டை, ஒரு 4 துண்டு கிராம்பு, கொஞ்சம் போல் தக்காளி எடுத்து மைய விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம். நறுக்கின தக்காளி தனியாக வச்சுக்கலாம். ஒரு உயரமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 1/4 லிட்டர் அளவு செக்கு கடலெண்ணெய் விட்டுருக்கேன் நான். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணுனாலும் விட்டுக்கலாம். அதில் கடுகு, கருவேப்பிலை, நறுக்கி வச்ச தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கலாம். உயரமான பாத்திரம் வைக்கும்போது தொக்கு வெளியில் தெரிச்சு வராது, அதனால் உயரமான பாத்திரம் வைக்க சொன்னேன். இப்போ நம்ம தக்காளி நல்லா கரைஞ்சி விழுதாக மாறினதும் அரைச்ச தக்காளி விழுதை அதோடு சேர்த்துக்கலாம். இந்த தொக்கு தெரிக்கும், அதனால் பார்த்து சிம்மில் வச்சு செய்யணும். 1 மணி நேரம் ஆகும், இருந்தாலும் தெரிக்காமல் செஞ்சுக்கலாம். சிம்மில் வச்சு கிளறி விடணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பு இதோடு சேர்த்துக்கலாம். இந்த தொக்கு நல்லா சுருண்டு ஊறுகாப்பதம் வரணும். இதுக்கு தாளிப்புக்கு 50 மில்லி கடலை எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு கையளவு பூண்டு, 5 வரமிளகாய் கிள்ளி போட்டது விதையோட, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அதோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். தொக்கு நல்லா சுருள வந்ததும் இறக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி, சுடு சாதத்தோட செமையாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அச்சயா சமையலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.